எக்ஸசைஸ் 1.1ல 5th sum கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா given a equal to 1 2 3 b equal to 2 3 5 c ஓட வேல்யூ d ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. செக் if a intersection c into b intersection d equal to a into b intersection c into d is true. அதாவது கொடுத்துருக்க இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக அதாவது ட்ரூவா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க இது வந்து ட்ரூவா அப்படின்ட்டு. ஸோ அதான் நம்ம வந்து செக் பண்ணி இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக வருதா அப்படின்றத இந்த சம்மில் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சைடு உள்ளது எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுனால எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸ் வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி. அதனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் சினா இங்கே ஏவோட வேல்யூ, நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் போட்டுக்கிட்டு இங்கே வந்து சியோட வேல்யூ இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து காமனாக உள்ள டேர்ம்ஸ் தான் எடுப்போம். இப்போ காமனாக வந்து இங்கே 1 இருக்குது, அங்கே 1 இல்லை, 2 இருக்குது, 2 இல்லை, 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ 3 எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து 4ங்கிறது இல்லை. இப்போ 3 மட்டும் தான் வந்து காமனாக உள்ள டேர்மு. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சினா காமனாக உள்ள டேர்ம்ஸை வந்து இந்த செட்டுக்குள்ளே எழுதுறது, அதான் ஏ இன்டர்செக்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி, அதாவது இந்த வேல்யூ பி இன்டர்செக்ஷன் டி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ பியோட வேல்யூ வந்து 2 3 5. நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் டியோட வேல்யூ. ஸோ அகெயின் நம்ம வந்து காமனாக உள்ள டேர்ம்ஸ் தான் வந்து எடுத்து எழுதணும். 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. நெக்ஸ்ட்டு 3, இங்கேயும் 3 இருக்குது, அப்போ 3 எழுதணும். நெக்ஸ்ட்டு 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, அப்போ 3 5 ரெண்டு வேல்யூ வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து இப்போ மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி இன்டூ பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு, ஸோ இந்த ரெண்டு கிடச்சிருக்க ஆன்சரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு உள்ள ஆன்சர் வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி, அது வந்து 3. நெக்ஸ்ட்டு இது வந்து 3,5, அப்போ இன்டூ 3,5. அப்போது இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த டேர்மை வந்து இது ரெண்டுத்தால மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வந்து 3,3 நெக்ஸ்ட்டு 3,5 வரும். ஸோ இந்த டேர்மை இது ரெண்டுத்துலையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் 3யும் 3யும் சேர்த்து எழுதியிருப்போம், 3யும் 5யும் நம்ம சேர்த்து எழுதியிருப்போம், செட்குள்ளே எழுதியிருக்கோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி இன்டூ பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஏ இன்டூ பி ஏ இன்டூ சின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுனால அது வந்து ஆர்ஹெச்எஸ்னு வச்சுப்போம். ஆர்ஹெச்எஸில் வந்து ஃபஸ்ட்டு ஏ இன்டூ பி இருக்குது. ஏ இன்டூ பினா ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணணும். ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1, 2, 3 இன்டூ பியோட வேல்யூ வந்து 2, 3, 5. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டில் இங்கே கொடுத்துருக்க ஏவோட டேர்ம் வந்து எல்லாத்தையுமே வந்து பியில் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1, அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 1, 2 நெக்ஸ்ட்டு 1ஓட 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1, 3 நெக்ஸ்ட்டு 1ஓட 5 1, 5. ஸோ இப்போ 1 எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 2 எடுத்துப்போம். அப்போது 2, 2 நெக்ஸ்ட்டு 2, 3 நெக்ஸ்ட்டு 2, 5. இப்போ வந்து 2 முடிஞ்சிருச்சு இந்த 3 டேர்ம்லேயே. நெக்ஸ்ட்டு 3 எடுத்துப்போம். 3 எடுத்துக்கிட்டோம்னா 3, 2 3, 3 3, 5. ஸோ இப்போ ஏ இன்ட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சி இன்டூ டி. சி இன்டூ டினா சியோட வேல்யூ இன்டூ டியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அப்போ 3யோட 3த்தையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 3, 1 3, 3 3, 5. நெக்ஸ்ட்டு 4ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா 4, 1 4, 3 4, 5. ஸோ இது ரெண்டோட வேல்யூ எழுதிட்டோம். எழுதுனதுக்கப்புறமா இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ இன்ட்டு பி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, சி இன்ட்டு டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ இது ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்ச ரெண்டு வேல்யூ நம்ம வந்து எழுதிக்கலாம். இப்போ எழுதியாச்சு. அப்போ ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு டி. இப்போ அதுக்கான வேல்யூ வந்து இது ரெண்டுத்துக்கும் காமனாக எந்த டேர்ம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது இதுலேயும் வந்து காமனாக இப்போ என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 3, 3 இருக்குது, இங்கேயும் 3, 3 இருக்குது. ஸோ அப்போ 3, 3 நெக்ஸ்ட்டு 3, 5 இருக்குது, இங்கே 3, 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு எந்த டேர்முமே வந்து காமனாக வந்து இல்லை. ஸோ இதான் நமக்கு வந்து வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இப்போ ஆர்ஹெச்எஸ் வேல்யூ. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ்ல கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 3, 3 3, 5. இங்கேயும் வந்து 3, 3 3, 5. ஸோ அப்போ வந்து எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் வந்து ஈக்குவலு. இது ரெண்டுமே வந்து அப்போ ஈக்குவல் தான். அப்போ வந்து இட் இஸ் ட்ரூன்னு நம்ம சொல்லிடலாம். இட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம்.